பைனரி ட்ரேடிங்கில் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அண்ட் ஹராமி பேட்டர்ன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணி எப்படி நம்மளோட ப்ராஃபிட்டை ரெடி பண்ண முடியுங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஒவ்வொரு பேட்டர்ன் மூவ்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணணுங்கிற டீட்டெயில் இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வீடியோவை நீங்கள் எந்த யூடியூப் சேனல்லையுமே பார்க்க முடியாது அண்ட் யாருமே இப்படி உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே உங்களோட லைவ் சார்ட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். இதுக்கு நான் 100% ஷுவர் கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த அசெட்டில் வந்துட்டு நான் ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஃபிட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த மார்க்கெட் வந்து எனக்கு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு கிடைச்ச ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் எனக்கு இங்கே ஒரு என்கல்ஃபிங் நடந்திருக்கு. அதாவது இந்த பையர் கேண்டில் இந்த செல்லர் கேண்டில் வந்து எனக்கு என்கல்ஃபிங் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு தெரியும் என்கல்ஃபிங்குக்கு அப்புறம் நமக்கு வரப்போகிறது என்ன கேண்டில்? எரர் கேண்டில். அந்த எரர் கேண்டில் வந்து எனக்கு இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? நான் வந்து கொஞ்சம் இந்த வீடியோ ஸ்பீடப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இந்த வீடியோ புரியணுங்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோ பாருங்களேன். எனக்கு ஒரு எரர் கேண்டில் வந்து எனக்கு இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா, ஒரு செல்லர் டோஜில் எனக்கு ஒரு எரர் கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னோட ப்ரெடிக்ட் என்ன, நான் வந்து எரர் கேண்டில் என்ன வருகோ அதோட ஆப்போசிட் சைடில் தான் என்னோட ட்ரேடிங்கை ப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் வந்து அப் மார்க்கெட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். 1000 ருபீஸில் என்னுடைய அப் மார்க்கெட்டை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு என்னோட இந்த பையர் கேண்டில் இந்த செல்லர் கேண்டில் என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எனக்கு இது ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங். எப்படின்னா நாம இந்த ரெட் கலர் செல்லர் கேண்டில் பியரிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி அந்த க்ரீன் கலர் பையர் கேண்டில் நாம் வந்துட்டு புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். அப்போது இந்த புல்லிஷ் கேண்டில் எனக்கு இந்த பியரிஷ் கேண்டில் என்கல்ஃப் பண்ணதுனால இதை வந்து நம்ம பியரிஷ் என்கல்ஃபிங்னு சொல்கிறோம். அப்போது இந்த என்கல்ஃபிங்குக்கு அப்புறம் இந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன் கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு எரர் கேண்டில் கிடைக்கும். அதாவது கன்ஃபர்மேஷன் கேண்டில்னு சொல்லுவாங்க. அந்த கேண்டில் எந்த கேண்டிலாக வந்தாலும் சரி அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் என்னுடைய ட்ரேட் பிளேஸ்மெண்ட்டுக்கான ப்ரெடிக்டை நான் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக பாருங்கள். எனக்கு வந்து ஒரு செல்லரில் ஒரு டோஜி கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன? பையரில் என்னோட ட்ரேடை நான் ப்ளேஸ் பண்ணணும். அப்படி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது ப்ராஃபிட் ஆக போகுது. ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதே இடத்துல இப்போ எனக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்துருந்துச்சு அப்படின்னாலும் நான் இதை தான் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ரெட் கலர் கேண்டில் எனக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து என்கல்ஃப் பண்ணி வந்துருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எரர் கேண்டில் தான் கிடைக்கும். ஓகேவா? அந்த எரர் கேண்டில் எந்த கேண்டிலாக இருந்தாலும் சரி, அது பையராக வந்தால் நான் செல்லர் ஆப்ஷன் போக போகிறேன். அது செல்லராக வந்துச்சு அப்படின்னா நான் பையர் ஆப்ஷன் போக போகிறேன். சிம்பிள் தான். ஓகேவா? என்கல்ஃபிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அது அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் வந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் வந்தாலும் சரி, ஒரு பேட்டர்ன் வைஸாக நீங்கள் ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்னை ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டில் கண்டிப்பாக ஒரு எரர் கேண்டில் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்கு அடுத்த கேண்டிலை வந்து எரர் கேண்டிலோட ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் ட்ரேட் மூலமாக எடுக்க போகிறீங்க. ஓகேவா? சிம்பிள் தான். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆக போகுது. அதுதான் ரெசிஸ்டன்ஸோட பிரேக் அவுட். அதாவது இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையர் கேண்டில் வந்து எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. நீங்கள் இந்த லாஸ்ட் மொமெண்ட்டை ஒர்க் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பையர் கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணும்போது அந்த இடத்துல செல்லர்ஸோட ப்ரெஷர் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த விக் இருக்கு இல்லையா, இந்த பையர் கேண்டிலோட மேலே வந்து ஒரு விக் இருக்கு இல்லையா, மேலேயும் கீழேயும் ஒரு விக் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஒரு பையர் கேண்டிலில் கீழே இருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பையர்ஸோட ப்ரெஷர். ஓகேவா? மேலே இருந்து ப்ரெஷர் கொடுக்கப்படுது அப்படின்னா அது வந்து செல்லர்ஸோட ப்ரெஷர். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை எனக்கு இந்த கேண்டில் வந்து இந்த பையர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போது எனக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸோட ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. இது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து எனக்கு இது பக்காவாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஒரு ரெசிஸ்டன்ஸோட பிரேக் அவுட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சப்போர்ட்டோட பிரேக் அவுட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து அதோட ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் நமக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போது ஒரு பையர் கேண்டில் நடந்திருக்கு. அதோட ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ன? எனக்கு ஒரு செல்லர் கேண்டில். அப்போ நான் அந்த இடத்துல வந்து 1500 ரூபாய் நான் வந்து இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அது ப்ராஃபிட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஒர்க்கு கூட சொல்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் எனக்கு வரக்கூடிய கேண்டில் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் செயல்படும். ஓகேவா? அதே மாதிரியே எனக்கு வந்து ஒரு செல்லர் கேண்டில் வந்திருக்கு. அதில் நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களா அந்த மார்க்கெட் மேலேயும் போகலாம், இல்லைன்னா மறுபடியும் டவுனுக்கு வரலாம். அது ஒரு 2 கேண்டிலுக்கு அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு பேட்டர்ன் வைஸில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ரெடி பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னொரு பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஒரு பேட்டர்னுக்கு இன்னொரு பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஹராமி பேட்டர்ன். ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு பையர் கேண்டிலுக்குள்ள எனக்கு ஒரு செல்லர் கேண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகி முடிச்சிடுச்சு. அதோட ப்ரெஷரும் சரி, அதோட டவுன் ப்ரெஷரும் சரி, அதாவது அந்த விக்கு வந்து உள்ளாகவே முடிஞ்சிடுச்சு, ப்ளஸ் பாடியும் உள்ளாகவே முடிஞ்சிடுச்சு. அப்போ இது எனக்கு ஒரு ஸ்ட்ராங். ஓகேவா? அப்போ அடுத்து எனக்கு ஒரு எரர் கேண்டில் வந்திருக்கு. இதோட ஆப்போசிட்டில் நான் வந்து இப்போ ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ப்ளேஸ் பண்ணிட்டேன்.
₹1000 பண்ணியிருக்கேன் ஓகேவா. அப்போது இந்த இடத்த பாருங்களேன், எனக்கு வந்து இது ஒரு ஹராமி பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹராமி பேட்டர்னுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு எரர் கேண்டில் கிடைக்கும். எரர் கேண்டிலுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், அதோட ஆப்போசிட் ரியாக்ஷனில் நம்மளோட ட்ரேடை ப்ளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டோம், ப்ராஃபிட்டும் பார்த்துட்டோம் ஓகேவா. சிம்பிள் தான். இப்போ நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம் இல்லையா, இது வந்து நமக்கு பியரிஷ் ஹராமி பேட்டர்ன். இப்போது அதோட கண்டினியூஸாகவே பாருங்களேன், எனக்கு அடுத்து ஒரு புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஹராமி பேட்டர்ன் கிடச்சிச்சா, அடுத்து எரர் கேண்டிலை வச்சு நான் அடுத்து பையர் கேண்டில் ப்ரெடிக்ட் பண்ணி நான் வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ அந்த எரர் கேண்டிலையும் அதுக்கு அடுத்து உள்ள பேட்டர்னையும் பாருங்களேன், ஒரு ரெட் கலர் அண்ட் ஒரு க்ரீன் கலர். இப்போ எனக்கு இது ஒரு பேட்டர்ன். அப்போ இதுக்கப்புறம் எனக்கு ஓடுறது என்ன, எரர் கேண்டில். அப்போ எனக்கு இது என்ன பேட்டர்ன் அப்படின்னா ஹராமி பேட்டர்ன் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்தது பியரிஷ் ஹராமி பேட்டர்ன், இப்போ எனக்கு கிடைச்சது புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன். அப்போ எரர் கேண்டிலை நான் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன், அடுத்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். எரர் கேண்டில் வந்து எனக்கு செல்லரில் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் அடுத்து ப்ரெடிக்ட் பண்ண கேண்டில் என்னவாக இருக்கணும், பையரில் தான் இருக்கணும். ஏன்னா நம்மளோட எரர் கேண்டிலோட ஆப்போசிட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த லைன்லேயே உங்களுக்கு பாருங்களேன், 2 ஹராமி பேட்டர்ன். ஃபஸ்ட்டு பியரிஷ் ஹராமி பேட்டர்ன் கிடச்சிருக்கு, ரெண்டாவது புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அதாவது ஒரு பியரிஷ் கேண்டிலுக்கு உள்ளாகவே எனக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலோட ஸ்டார்டிங்கும் க்ளோசிங்கும் முடிஞ்சிருக்கு ஓகேவா. ஸோ இது வந்து எனக்கு ஒரு புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன். ஃபஸ்ட்டு கிடைச்சது வந்து பியரிஷ் ஹராமி பேட்டர்ன், ரெண்டாவது கிடைச்சது வந்து புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன். அப்போது இதுக்கு அடுத்து எனக்கு கிடைக்கக்கூடியது என்ன, எரர் கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபியூச்சர் ப்ராஃபிட்டபிள் கேண்டில் ஓகேவா. ஸோ நம்ம இப்போ அதை பையரில் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதை வந்து ஏர்னிங்காகவும் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ சிம்பிள் தான், நம்மளுக்கு இந்த ஒரு சார்ட்லேயே ஒரே இடத்துல 2 ஹராமி பேட்டர்ன் பக்காவாக கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ ஏர்னிங்கை நம்ம விட்டுறவே கூடாது, நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டோம். மினிமம் அமௌண்ட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதும் சரி, இல்லை ஹையஸ்ட் அமௌண்ட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதும் சரி, அது உங்களோட விருப்பம். ஸ்ட்ராட்டஜி மெத்தட் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் தான் ஓகேவா. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து அடுத்த அசெட்டில் பார்க்கலாம். இது வந்து யூரோ யூஎஸ்டி அசெட்டு. இங்கே வந்து எனக்கு ஒரு அழகான டவுன் ட்ரெண்ட் கிடச்சிட்டு இருக்கு ஓகேவா. அனலைஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் அனலைஸ் பண்ணது தான். எனக்கு வந்து இங்கே ஒரு அழகான டவுன் ட்ரெண்ட் கிடச்சிருக்கு ஓகேவா. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்னும் இப்போ எனக்கு ஒன்று கிடச்சிருச்சு. இது என்ன பேட்டர்ன் நீங்கள் பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஹராமி பேட்டர்ன். இது வந்து எனக்கு ஒரு புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன். அதாவது ஒரு செல்லர் கேண்டிலுக்கு உள்ளாகவே எனக்கு ஒரு பையர் கேண்டில் வந்து இங்கே என்ன இருக்குது, ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த ப்ரெஷரும் பாருங்களேன், எனக்கு அந்த செல்லர் கேண்டிலுக்கு உள்ளாகவே முடிஞ்சிருக்கு. ஒரு பியரிஷ் கேண்டிலுக்குள்ள ஒரு புல்லிஷ் கேண்டில் எனக்கு வந்து என்ன ஆயிருக்கு, ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. அதோட விக்கும் சரி, அதோட ப்ரெஷரும் சரி, எனக்கு அதுக்கு உள்ளாகவே கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டில் என்ன, எரர் கேண்டில். சிம்பிள் தான். எனக்கு இப்போ ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய எரர் கேண்டில் வந்து பையராகவும் இருக்கலாம், இல்லை செல்லராகவும் இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அதோட ஆப்போசிட் ரியாக்ஷனில் தான் என்னோட ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இந்த ட்ரேட் நம்ம எந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி எடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். கவனமாக பாருங்களேன், இது எனக்கு ஒரு டவுன் மார்க்கெட்டு தான் ஓகேவா. இப்போ எனக்கு டவுன் மார்க்கெட்டில் இந்த எரர் கேண்டிலுமே எனக்கு சப்போர்ட்டிவாக கிடச்சிட்டு இருக்கு பாருங்களேன். எரர் கேண்டில் எப்படி கிடைக்குது, எனக்கு பையில் கிடைக்குது. அப்போ நான் வந்துட்டு செல் ஆப்ஷன் போகிறதுக்கு தயங்கவே வேணாம் ஓகேவா. ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஓகே, நான் வந்து இப்போ ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ₹1050 வச்சு 2 ட்ரேட் ப்ளேஸ் நான் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இப்போது நம்ம இதை பார்க்கலாமே. நான் தெளிவாக சொல்கிறேங்க, ஒரு ஹராமி பேட்டர்ன் நமக்கு வந்து இங்கே பக்காவாக கிடச்சிருக்கு. டவுன் ட்ரெண்ட் நான் வந்து கொஞ்சம் வீடியோ நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஸ்பீடாக ரன் ஆகிறதுக்காக. இப்போ இதை பாருங்களேன், டவுன் ட்ரெண்டில் நமக்கு ஒரு ஹராமி பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அதோட எரர் கேண்டிலுமே எனக்கு சாதகமாக பை ஆப்ஷனில் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், நம்மளுடைய ஃபியூச்சர் கேண்டில் செல்லரில் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். சிம்பிள். எரர் கேண்டில் எனக்கு எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, புரியுதா. அது வந்து எனக்கு பை ஆப்ஷன்லேயும் கிடைக்கலாம், இல்லை செல் ஆப்ஷன்லேயும் கிடைக்கலாம். அது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஹராமி பேட்டர்ன் கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு இது ப்ராஃபிட்டும் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் லைவ் அசெட்டான யூரோ ஜிபிபியில் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், எனக்கு ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன். அதாவது ஒரு பையர் புல்லிஷ் கேண்டில், ஒரு செல்லர் கேண்டில் வந்து, ஒரு செல்லர் பியரிஷ் கேண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு, எனக்கு என்கல்ஃப் பண்ணியிருக்கு. அதாவது அந்த பையர் கேண்டிலோடவும் தாண்டி எனக்கு முடிஞ்சிருக்கு ஓகேவா. இதுதான் என்கல்ஃபிங். அப்போது எனக்கு இது வந்து என்ன பேட்டர்ன் அப்படின்னா பியரிஷ் என்கல்ஃபிங் ஓகேவா. அப்போ இதுக்கப்புறம் எனக்கு வந்திருக்கக்கூடியது என்ன கேண்டில், எரர் கேண்டில். எரர் கேண்டிலுக்கு அப்புறம் நான் என்ன கொடுக்க போகிறேன், ஆப்போசிட் ரியாக்ஷனில் என்னோட ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ₹70 வச்சு நான் வந்து லாஸ்ட் இதில் தான் கொடுத்தேன். அது வந்து எப்படி கரெக்டாக ஒரு புள்ளி மேலே போச்சுன்னு எனக்கு தெரில. இப்படி வரக்கூடாது ஓகேவா. நீங்கள் கொடுக்குற இடத்துல கரெக்டாக இருக்கணும். மேபி அது வந்து எனக்கு லாஸும் ஆகலாம், ப்ராஃபிட்டும் ஆகலாம். அதை நாம ட்ரேடோட எண்டில் தான் பார்க்க முடியும் ஓகேவா. இப்போது நம்ம விஷயம் இதுதான், என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து இதுதான். இது இப்போ எனக்கு கிடச்சிருக்கு வந்து பியரிஷ் என்கல்ஃபிங். அதாவது புல்லிஷ் கேண்டில் எனக்கு வந்து பியரிஷ் கேண்டில் என்கல்ஃப் பண்ணதுனால எனக்கு இது வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஓகேவா. எனக்கு இந்த என்கல்ஃபிங் பேட்டர்னுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது என்ன, ஒரு எரர் கேண்டில். அதோட ஆப்போசிட் ரியாக்ஷனில் நான் போயிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது ப்ராஃபிட் ஆகிடுச்சு ஓகேவா. இது வந்து நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். நம்ம போட்ட ரெண்டுமே நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆகிடுச்சு ஓகேவா.
சிம்பிள் தான் கைஸ், நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிட்டுனா போதும். மார்க்கெட்டில் அந்த பேட்டர்ன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணிட்டாலே போதும், நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது அதோட கண்டினியூவாகவே இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு வந்து ஒரு ஹராமி பேட்டர்ன் ஆல்ரெடி கிடச்சிருக்கு. இது எனக்கு ஒரு புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் எரர் கேண்டலும் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு மல்டிபிளாகவே நான் வந்துட்டு ட்ரேடை பிளேஸ் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்களேன், எனக்கு இன்னொரு ஹராமி பேட்டர்னுமே கண்டினியூவாக கிடச்சிருக்கு. சரியா? அப்போது இப்போ எனக்கு ஓடக்கூடியதை நான் எரர் கேண்டில் எடுத்தாலுமே அதுக்கு அடுத்த கேண்டில் என்னால் வந்து மறுபடியும் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இது வந்து ப்ராஃபிட்டான்னு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து இந்த இடத்துல புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அதாவது இந்த பியரிஷ் செல்லர் கேண்டிலுக்கு உள்ளாகவே எனக்கு இந்த புல்லிஷ் பையர் கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ இது எனக்கு ஒரு புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன். அப்போ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எரர் கேண்டில் ஓடி இருக்கு. எரர் கேண்டிலுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட அப் ட்ரேட் பிளேஸ்மெண்ட், அதாவது அந்த எரர் கேண்டிலோட ஆப்போசிட் ட்ரேடை வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நமக்கு ஷுவர் ஷார்ட்டாக தெரியணும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? இப்போது இந்த மார்க்கெட்டை பாருங்களேன், இந்த கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆன இடத்துல இருந்து எனக்கு மேலே போயிட்டு இப்போ அது வந்து என்ன இருக்குது, செல்லரோட ப்ரெஷரில் வந்து அதிகமாக ஓடிட்டுருக்கு. ஓகேவா? செல்லர் ப்ரெஷர் வந்து அதில் அதிகமாக இருக்குது. ஆனால் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணது என்ன, ப்ரெடிக்ட் பண்ணேன். ஆனால் நான் கொடுத்த ப்ரெடிக்ட் கரெக்டு, இது வந்து நமக்கு ப்ராஃபிட் ஆகிடுச்சு. கொடுத்த ப்ரெடிக்ட் கரெக்டு, கொடுத்த டைமிங் கரெக்டு. ஓகேவா? டைமிங் ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் சொல்கிறேன், டைமிங் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம கொடுத்த டைமிங்கும் கரெக்டு, ப்ரெடிக்ட்டும் கரெக்டு. ஆனால் மார்க்கெட்டில் செல்லரோட ப்ரெஷர் அதிகமாகவே வந்திருக்கு. ஸோ இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய கேண்டிலும் செல்லர் ப்ரெஷரில் தான் அதிகமாக ஓடும். இதுக்கப்புறம் வரக்கூடிய இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அடுத்த இதில் வரலாம். ஓகேவா? மேபி இந்த இடத்துல எனக்கு லாஸ் ஆகிருந்தாலும் இது பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் அடுத்த இதில் வந்து இதே இதில் நான் வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறேன். ஓகே, இது வந்து அதோட கண்டினியூட்டி தான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நம்ம லாஸ்ட்டாக ஓடிட்டு இருந்தோம் இல்லையா, அதுதான் இந்த லென்த்தான அந்த செல்லர் கேண்டில். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பையர் கேண்டில் வந்து இந்த இடத்துல ரன் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து இப்போ அந்த இடத்துல எனக்கு சப்போஸ் அந்த 70 மல்டிபிளாக பண்ணியிருந்தேன் இல்லையா, இப்போ அதில் வந்து மேபி எனக்கு லாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா அது ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டு தான், அந்த கேண்டில் முடிஞ்சதும் கரெக்டு தான். அது வந்து இன்னும் அப் கொடுத்துருக்கலாம் ஷுவர் ஷாட். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அதில் எனக்கு லாஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், ரெக்கவர் பண்ணியிருப்பேன். இப்போ இதை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த செல்லர் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த செல்லர் கேண்டிலுக்கு அப்புறம் அந்த செல்லர் கேண்டிலுக்கு உள்ளாகவே எனக்கு வந்து ஒரு பையர் கேண்டில் என்ன ஆயிருக்கு, ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இதுவும் எனக்கு என்ன தான், ஒரு ஹராமி பேட்டர்ன், ஸ்ட்ராங் பேட்டர்ன். அப்போ நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் நமக்கு வரப்போகிறது ஒரு எரர் கேண்டில். எனக்கு எரர் கேண்டில் வந்து செல்லரில் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன, ஆப்போசிட் வே. சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ நான் பையர் ஆப்ஷன் போயிருக்கேன். எனக்கு இது வந்து ஷுவர் ஷார்ட்டாக சொல்கிறேன், எனக்கு இது ப்ராஃபிட் ஆகும். ஓகேவா? சிம்பிள் தான். என்றைக்குமே நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட உங்களோட நாலேஜை விட்டு கொடுக்காதீங்க. ஓகேவா? ஒரு இடத்துல வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே இது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுறாதீங்க. நீங்கள் கற்றுக்கிட்டது கரெக்டு தான். ஓகேவா? கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டு தான். நாலேஜை என்றைக்குமே விட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜியில் சின்னதாக ஒரு லாஸ் வந்துடுச்சா அந்த லாஸை அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு அடுத்த பேட்டர்னில் அடுத்த அதே ஸ்ட்ராட்டஜி வந்துச்சு அப்படின்னாலும் ரெக்கவர் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, அதை மீட் எடுக்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சிம்பிள் தான். ஓகே, நம்ம இப்போ வந்து அடுத்த அசெட்டில் பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து யூரோ யூஎஸ்டி லைவ் மார்க்கெட் தான், எல்லாமே லைவ் மார்க்கெட் தான். இப்போ பக்கத்துலேயே ஓடிசியும் வச்சிருக்கேன், நான் ஓடிசி பக்கமே போக போகிறதில்ல. ஓகேவா? இந்த ரெக்கார்டு வந்து எனக்கு கொஞ்சம் லேட் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன், லேட் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இது எனக்கு அழகான ஒரு என்கல்ஃபிங் ஏர்னிங் பாயிண்ட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த பையர் கேண்டில் இந்த செல்லர் கேண்டில் வந்து என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து எனக்கு ஒரு செல்லர்லேயே ஒரு எரர் கேண்டில் ஓடி இருக்காங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண பாருங்கள், இந்த கேண்டில் வந்து அப்படியே டக்குன்னு கீழே வந்துச்சு. ஒரு செல்லர் டக்குன்னு கீழே வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எனக்கு பையர் ப்ரெஷரில் மேலே போயிடுச்சு. ஓகேவா? எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து எவ்வளோ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். இது டவுனில் போயிருந்துச்சு, எனக்கு கண்டிப்பாக லாஸ். ஆனால் நான் என்னோட நாலேஜை விட்டு தர மாட்டேன். எனக்கு இங்கே என்கல்ஃபிங் பேட்டர்ன், 2 வந்து எரர் கேண்டில், 3வது வந்து எனக்கு என்ன ப்ராஃபிட்டபிள் கேண்டில். அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ கண்டினியூவாகவே இந்த இடத்துல என்னோட ரெசிஸ்டன்ஸை வந்து இந்த பையர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகேவா? தாராளமாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அதுவும் ஸ்ட்ராங் கேண்டில் எனக்கு இந்த பையர் கேண்டில். ஓகேவா? ஏன்னா இந்த பையர் கேண்டில் வந்து எனக்கு கீழே இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லர் ப்ரெஷரில் ரொம்ப கீழே போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பையர் ப்ரெஷரில் மேலே வந்துச்சு. ஓகேவா? மேலே வந்தது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய என்னோட இந்த ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ணிடுச்சு, பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அப்போ எனக்கு ஷுவர் ஷார்ட்டாக தெரியும் அதுக்கு அடுத்து எனக்கு நடக்க போகிறது செல்லரோட ப்ரெஷர் தான். அப்போ அந்த இடத்துல பாருங்களேன், பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி எனக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனில் தான் நடக்கும். அப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டவுன் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த டவுன் பிளேஸ் எனக்கு கண்டிப்பாக ஏர்னிங் ஆகும். நான் மல்டிப்ளாக கொடுத்துருக்கலாம், ஆனால் நான் என்றைக்குமே மார்க்கெட்டை ரிவெஞ்ச் பண்ண மாட்டேன் அண்ட் ஓவர் ட்ரேட் வந்து பண்ண மாட்டேன். ஹைப் ஆகக்கூடாது. ஓகேவா? ஹைப் ஆனோம் அப்படின்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. நான் இந்த இடத்துல வந்து 5000 6000 வச்சு என்னால் பண்ண முடியும். ஆனால் வந்து ஹைப் ஆகக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் அதிகமாகவே ட்ரேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இன்றைக்கி வந்து மார்ச் 21. ஓகேவா? மார்ச் 21 ஈவினிங் ஒரு 7 o'clock இருக்கும். இப்போது
ஓகே. இப்போ வந்து இந்த ட்ரேடுக்கு அப்புறம் இன்னொரு ட்ரேடோட நம்ம இந்த இதை முடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்த நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பையர் கேண்டிலால். இப்போ அடுத்து பாருங்களேன், எனக்கு சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் டக்குன்னு என்ன பண்ணுறேன், என்னோட அமௌண்ட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 500க்கு நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடம் கிளியராக பாருங்களேன், எனக்கு வந்து சப்போர்ட் பிரேக் அவுட்டு. இப்போ நான் இந்த இடத்துல தூக்குறேன் பாருங்களேன், ஷுவர் ஷார்ட்டாக சொல்கிறேன், இது வந்து எனக்கு அப் ட்ரெண்டில் தான் போகும். இப்போ நான் இந்த இடத்துல அப்ளைஸ் பண்ணிட்டேன், 1000 ருபீஸ்க்கு ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அதிகமாகவே பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த ட்ரேடோட வந்து நம்ம இந்த இதையும் முடிக்க போகிறோம். இன்றைக்குள்ள டேட்டை வந்து நம்ம என்ஆஃப் பண்ண போகிறோம். நல்ல ஒரு ஷாட்டு. இந்த இதை பாருங்களேன், எனக்கு என்கல்ஃபிங் இந்த பையர் கேண்டில், இந்த செல்லர் கேண்டில் வந்து எனக்கு அப்படியே டாப்லேயும் சரி பாட்டம்லேயும் சரி எனக்கு அப்படியே என்கல்ஃப் பண்ணிட்டாங்க. சரியா? என்கல்ஃப் பண்ணதுமே எனக்கு தெரியும். அதுக்கு அடுத்து வந்து எனக்கு என்ன வரப்போகுது, எரர் கேண்டில் தான். அந்த எரர் கேண்டில் எனக்கு என்ன பண்ணியிருக்கு, சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. எனக்கு இந்த என்கல்ஃபிங் பேட்டர்னும் கரெக்டாக வந்துருக்குங்க. அதே மாதிரி அந்த சப்போர்ட் கேண்டிலையும் இந்த கேண்டில் வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நான் தைரியமாக என்னோட அப்ட்ரேட் பிளேஸ்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கல்ஃபிக் பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமும் எரர் கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம அதோட ஆப்போசிட் சைடில் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸோட பிரேக் அவுட் வந்ததுக்கப்புறமும் நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து அதே மாதிரியே பண்ணோம். நமக்கு வந்து இப்போ இது வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் ஆக போகுது. ப்ராஃபிட் தான். ஏன்னா இது வந்து சப்போர்ட்டும் பிரேக் அவுட்டு, என்கல்ஃபுக்கு அப்புறம் வந்து எரர் கேண்டிலுக்கு நம்ம ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து 2 ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல கரெக்டாக ஒர்க் ஆயிருக்குங்க. ஸோ நம்ம வந்து கவலைப்படையே வேண்டாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், இந்த சப்போர்ட்டையும் இந்த கேண்டில் வந்து நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. என்கல்ஃபிங்குக்கும் இது வந்து நமக்கு ஒரு எரர் கேண்டில். அப்போ 2 ஸ்ட்ராட்டஜி பக்காவாக ஒர்க் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஆப்போசிட் ரியாக்ஷனில் போயிருக்கோம், ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டோம், மணி ப்ராஃபிட்டும் பார்த்துட்டோம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த சப்போர்ட்டை இந்த கேண்டில் வந்து பயங்கரமாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அண்ட் இது என்னோட என்கல்ஃபிங் பேட்டர்னோட எரர் கேண்டில் கூட. ஓகேவா? ஸோ நான் வந்து ஆப்போசிட் ரியாக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ணேன், என்னோட ஏர்னிங்கை பார்த்துட்டேன். ஸோ இவ்வளோ தாங்க ட்ரேடிங் வந்து உங்களோட நாலேஜை பொறுத்து தான். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ட்ரேடிங் வந்து உங்களை வளர்த்து தான் விடும். நீங்கள் வந்து லாஸ் ஆகலாம். இப்போ இந்த இடத்துல வந்து லாஸே ஆகாதான்னு அப்படி கிடையாதுங்க, கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஆனால் அது ஏன் லாஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அது தெரியலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கற்றுக்கணும்னு அர்த்தம். ஏன் லாஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும், ஏன் ப்ராஃபிட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோம், அப் டவுன் கொடுத்தோம், முடித்தோம், அப்படி கிடையாது. ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி நம்ம நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸையும் யூஸ் பண்ணி நிறைய காசு ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? லாஸ் வரும், ஆனால் ஏர்ன் பண்ண கற்றுக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கணுமான்னு டவுட் வந்துச்சு அப்படின்னா மினிமம் அமௌண்ட்டு கொடுங்க. இது நார்மலாக நீங்கள் ஒரு 500 ருபீஸ்க்கு ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, 500 ருபீஸ் கொடுத்து ப்ராஃபிட் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டவுட்டாக இருக்கக்கூடிய இடத்துல 70 ருபீஸ் கொடுங்க. இப்போ என்னோட வீடியோஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்னோட எப்படி கொடுத்துருந்தேன், 70 ருபீஸ், 280, நல்ல ஷுவர் ஷார்ட்னா 1000 ருபீஸ், 1000 ருபீஸ்க்கு மேலே. அவ்வளோதான் சிம்பிள் தான். ஓகேவா? உங்களுக்கு ஷுவராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதிகமான பட்ஜெட் வச்சு கொடுங்க. ஆனால் அதுவுமே உங்கள் கேபிட்டல்லேருந்து 1%லேருந்து 5% அந்த மாதிரியே வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? மற்றபடி டவுட்டாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் கம்மியாகவே வச்சு ட்ரேட் கொடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் ஓடிசி மார்க்கெட் பக்கமே பெறாதீங்க. லைவ் மார்க்கெட் மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு எப்போவுமே லைவில் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மார்க்கெட்டில் ஒரு 80%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதில் போய் ட்ரை பண்ணுங்கள். டெமோ அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரியல் மணிக்கு வாங்க. நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே யாரையுமே ரியல் மணியை வச்சு ஃபஸ்ட்டு பண்ண சொல்லவே மாட்டேன். அதில் நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபஸ்ட் டெமோ அக்கௌண்ட்டில் மத்தியானம் வந்து கரெக்டாக 2 மணிக்கெலாம் பிளாட்ஃபார்ம் நல்லாயிருக்கும். அந்த டைம்லேருந்து லைவ் மார்க்கெட்டில் டெமோவில் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஈவினிங் போல் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் பண்ண ஆரம்பிங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு பார்த்துட்டு பண்ண ஆரம்பிங்க. இது என்னுடைய ப்ரீ அட்வைஸ். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.